பரந்தூரில் சென்னையின் 2வது விமான நிலையம் அமைவதால் தொழில், மருத்துவம், சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளுக்கும் உறுதுணையாக அமையும் என்பதால் இத்திட்டத்தை செயல்படுத்த முனைந்துள்ளதாக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூரில் உள்ள இத்திட்டத்திற்கான தளம் சென்னை பெங்களூரு விரைவு சாலைக்கு அருகில் உள்ளது. பிற சாலை மற்றும் ரயில் இணைப்பு மட்டுமல்லாது தேவையான இடங்களுக்கு எளிதாகவும் குறைந்த செலவிலும் சென்று வர்த்தக இடமாக அமைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே 2020ஆம் ஆண்டிலேயே முந்தைய ஆட்சியினால் பரந்தூர் விமான நிலைய இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஒரு புதிய விமான நிலையத்தை உருவாக்குவதினால் அந்த பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்தியாவின் மற்ற பெரிய நகரங்களான டெல்லி, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய விமான நிலையங்களுடன் ஒப்பிடும்போது சென்னை விமான நிலையம் மிகச்சிறியது. எனவே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே புதிய விமான நிலையம் திட்டமிடப்பட்டுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் பரந்தூர் மக்களின் குறைகளை கேட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் அதனை தமிழக அரசு பரியுடன் ஆராய்ந்து மக்கள் நலனை பாதுகாக்கும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி ஒருபுறம் என்றால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலும் முதலமைச்சர் கவனத்துடன் செயல்படுவதாகவும் தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது.